அவளை கஸ்டடியில வச்சு விசாரிச்சா உண்மை தானா வெளியே வந்துடும். சூப்பர் சார், நிஜமாவே நீங்க பண்ணது பிரில்லியன்ட் மூவ் சார். இந்த கேஸ் நாளைக்கு பல கேஸ்க்கு மாடலா இருக்க போகுது சார். இருக்கணும் வசந்த், இருக்கும். வாரண்ட் இருக்கா? வாரண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லையே. அப்போ நாங்க வர முடியாது சார். டேய் கமல், இவங்களை போலீஸ் ஜீப்ல கூட்டு வந்த? இல்ல மாமா, என் கார்ல தான் கூட்டிட்டு வந்தேன். நான் பேசிட்டு வரேன். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. இருக்கட்டுங்க. இங்கே நான் ஜட்ஜும் இல்லை, உங்கள் முதலாளியும் இல்லை. உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் பூவியோட அப்பா. என் புள்ள காணாம போன விஷயமா நான் கொஞ்சம் மனம் விட்டு பேச ஆசைப்படுறேன். நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களை தேடி வந்திருக்கணும். ஆனா நாங்க வந்தா அது மற்றவங்களோட கவனத்தை எடுக்கும். அதனாலதான் உங்களை இங்க வர வச்சோம். பூவி காணாம போனது சம்பந்தமா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சில ஆதாரங்களை வச்சிருக்காங்க. அது எதிர்பாராத விதமா உங்களுக்கு, குறிப்பா அது அணுவுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அணுவுக்கு ஆதரவா நீங்களே இருந்ததாகவும் போலீஸ் சந்தேகப்படுது. நீங்க எங்ககிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. எந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் பாதிப்பு வராமல் நான் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் முடிச்சிடுறேன். அதனாலதான் நாங்க இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொண்டு போகல. இது சட்டப்படி நடக்கலனா கூட நாங்க நீதி தவறி நடக்கல. உங்களுக்கு நான் சொல்றதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்க குடும்பத்தோட எனக்கு இருக்கிற உறவு தேன்மொழி மட்டும்தான். அவகிட்ட மட்டும்தான் என்னால கொஞ்சம் உரிமையோட பேச முடியும், எதுவானாலும் கேட்கவும் முடியும். அதனாலதான் அவளையும் அழைச்சிட்டு வர சொன்னேன். நாங்க பணம், பதவி, அந்தஸ்தை வச்சு உங்களை மிரட்டணும்னு நினைக்கல. அன்போட தான் கேக்குறோம், உதவி கேட்டு நிக்கிறோம். எங்க புவிய பத்தி ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. காணாம போயிட்டாங்கிற கதை மாறி இப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறத கேள்விக்குறியா இருக்கு. இங்க புள்ளைய பெத்தவங்களும் இருக்கீங்க, பெத்துக்கு போறவங்களும் இருக்கீங்க. ஒரு தாயோட தவிப்பு உங்களுக்கு தெரியாதது இல்ல. என் புள்ள எனக்கு நல்லவன் தான். உங்களுக்கும் அவன் நல்லவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. என் புள்ள அவன் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்கு நீங்க அவனை தண்டிக்க நினைச்சிருக்கலாம். அதுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அத நீங்க சொன்னீங்கன்னா
நடக்க போற பாதிப்பை குறைக்கலாம்ல. என் புள்ள மேல இருக்கிற கோவத்துல என்ன தண்டிச்சிடாதீங்கம்மா. அவன் எங்களுக்கு ஒத்த புள்ள. நாங்க 2 பேரும் வாழ்றதே அவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான். அனு, தயவு செஞ்சு சொல்லுமா, அவனை என்ன பண்ண? அம்மா, 3 மாசம் வயித்துல உருவான குழந்தை கலைஞ்சதுக்கே என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சேன். நீங்க உங்க புள்ளைய 10 மாசம் சுமந்து 25 வருஷம் வளர்த்திருக்கீங்க. உங்க கஷ்டம் என் கஷ்டத்தை விட ரொம்ப பெருசுதான். உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனைலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா? எனக்கும் புவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. ஏன் தான் இந்த கேஸ் என்னையே சுத்தி சுத்தி வருதுன்னு தெரியல. தப்பு பண்ணாம குற்றவாளின்ற பேரோட சுத்திட்டு இருக்க. விசாரணைன்ற பேர்ல போலீஸ் என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு. யாருன்னே தெரியாத புவிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு டிஐஜி சொல்றாரு. இப்படி இருந்தா என் குடும்பம் என்ன எப்படி மதிக்கும்? ஊர் என்ன எப்படி பார்க்கும்? நான் ஒரு பொண்ணு தானே. நீங்களாவது வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலமா. எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? எனக்கு மட்டும் இல்ல, என்னால இங்க பாருங்க, என் குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய வேதனை. உங்களை பார்த்து இறக்கப்பட சொல்றீங்களே, இப்ப நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல உங்க புள்ளைய நான் தான் கடத்தினேன், கொன்னேன்னு, செய்யாத குத்தத்தை செஞ்சேன்னு சொல்லி நான் உள்ள போயிடுறேன். அப்போ உங்க மனபாரம் இறங்கிடும்ல? என் மேல இருக்க சந்தேகம் தீந்துரும்ல? போதுமா? போதும். எனக்கு இந்த தண்டனை போதும். நான் ஜெயிலுக்கு போறேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. டே கமல், இதுக்கு மேல எங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்க கிளம்புறோம். அவங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னல, அதை கேட்டுட்டு அவங்கள சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிரு. எங்களை பொறுத்தவரை இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. மிஸ்டீரியஸ்லி டிஸப்பியர்டு. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் புவி அந்த கேஸ். ராஜி, வா போலாம். வரடா. அவங்களை ஏமாத்தலாம், ஆனா என்னை ஏமாத்த முடியாது. என்ன சார் நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? முடியல, இன்னும் நிறைய கதை இருக்கு. ஏன் எந்திரிக்க மாட்டியா? ஏந்திர. அதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ் இருக்கு. எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய இருக்கு.
என்ன புரியல? புரியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிங்க. ஆனா உண்மையை மட்டும் சொல்லணும். இல்ல உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். 10 நிமிஷம். 10 நிமிஷம். வசந்த், சார். இவங்க எல்லாரையும் மாயாவோட கஸ்டடி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாரையும் மேலே கூட்டு போங்க. ஓகே சார். போமா போங்க போமா போங்க நீங்களும் போங்க. போங்க போங்கம்மா. போங்களேம்மா. போங்கன்னு சொல்றேன்ல, மேலே போங்க. போங்க 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 போங்கம்மா. மாயா, சொல்லுங்க சார். இவங்களுக்கு நான் 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன். நல்லா யோசிக்கட்டும். அதுக்கப்புறம் உன்னோட என்கொயரி ஆரம்பிச்சிடு. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. ஆ. அந்த 4 பேரும் நீங்க தானே? சார் 10 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காரு. நல்லா யோசிச்சு 4 பேரும் ஒழுங்கா பதில் சொல்லுங்க. யோசிங்க. லைட்ஸ் ஆஃப். அக்கா, திக்கு தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமேடா. இங்க நமக்கு யாரு தெரியும்? அவங்களை எங்க போய் தேடுறது? தெரியலம்மா. அந்த போலீஸ் ஆபீசர் எங்க கூட்டு போய் விசாரிக்கிறாருன்னு தெரியல. சக்தி அவன் மாமனார் கிட்ட பேச போயிருக்கான்டா. அவன் வந்தாதான் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். ஐயோ கடவுளே, பாதி குடும்பத்தை அந்த படுபாவி வாரிட்டு போயிட்டான். அந்த நாசமா போனவன் அவங்களை என்ன பண்ணாரோ? உயிரோடு வச்சிருக்கானா இல்ல கொன்னு போட்டுட்டானான்னு கூட தெரியலையே. அம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க அழாதீங்க. டேய் வெற்றி, சக்திக்கு ஒரு போனை போட்டு என்னாச்சுன்னு விசாரிடா. ஆ. வெற்றி, என்ன ஆச்சு வெற்றி? இன்னும் போன் எடுக்கலம்மா. அண்ணே சொல்லுங்கண்ணே. சக்தி எங்கடா இருக்க? நானும் மாமனாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோண்ணே. அப்புறம் லாயரை பார்க்க போறோம். டேய், லாயர் அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல அப்பா, லக்ஷ்மி, தேனண்ணி, அனு இவங்களாம் எங்க இருக்காங்கன்னு பாருடா. எங்கேயுமே இல்லைண்ணே. என்னடா சொல்ற? எங்கேயுமே இல்லையா? என்ன எங்கேயுமே இல்லையாமா? ஐயோ, நான் சொன்ன மாதிரி அவங்கள கொன்னு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. டே சக்தி, டிஐஜி ஆபீஸ்ல போய் பாத்தியா? டிஐஜி ஆபீஸ்ல ஆரம்பிச்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்துட்டோம். எந்த இடத்துலயும் இல்லைண்ணே. என்னடா சொல்ற? ஐயோ,
இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், ஒருவேளை அந்த செத்து போனவன் வீட்டுல வச்சு விசாரிக்கிறாங்களோ? அண்ணே, நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நாங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவங்களையும் காணோம், அந்த டிஐஜியும் காணோம். அவன் அவங்கள எங்கேயோ ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நாம எப்படிடா கண்டுபிடிக்கிறது? நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுண்ணே. அதான் லாயரை பார்க்க போயிட்டு இருக்கோம். லாயரால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லாயர்னா லாயர் இல்லைண்ணே. லாயரை வச்சு கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டா அடுத்த நிமிஷமே அவங்கள அந்த டிஐஜி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓ, அப்படி ஒரு வழி இருக்கா? ஓ, அப்படி ஒரு வழி இருக்கா? அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்கடா. அண்ணே, எதுக்கும் பயப்படாதீங்க. தைரியமா வீட்டுல இருங்க. அவங்கள கண்டுபிடிச்சிட்டு நான் ஃபோன் பண்றேன். ஓகேடா. சரிண்ணே. அம்மா, வக்கீல வச்சு அவங்கள வெளியில எடுக்கிறதுக்காக சக்தியும் அவங்க மாமனாரும் போயிட்டு இருக்காங்களா? வெளில எடுத்துருவாங்கல்ல? எடுத்துடலாமாமா. நம்மள தைரியமா வீட்லயே இருக்க சொன்னா. அவங்க வராம எப்படி நான் வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? அம்மா, இங்கேயே உட்கார்ந்து இருந்தா மட்டும் அவங்க வந்துருவா போறாங்க. சரி வாங்கம்மா, உள்ள போய் உட்காரலாம். இல்லடா, கொஞ்ச நேரம் நான் இங்க சொன்னா உட்கார்ந்து கேளுங்கம்மா. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா வாங்க. டேய், கூட்டிட்டு வாடா. வாங்கம்மா. உங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? உண்மையை ஒத்துக்கிறீங்களா? 10 நிமிஷம் இல்ல, 10 நாள் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் எங்களுக்கும் புவி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எங்ககிட்ட எதிர்பார்க்கறது பொய்ய. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத எப்படி சார் சொல்ல முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத லக்ஷ்மி. டூ மச். உன்னோட புத்திசாலித்தனமே உன்னை மாட்டி விட்டுரும். அதேதான் சார் நானும் உங்ககிட்ட சொல்றேன். உங்களோட அதிகபட்ச கண்டிப்பும் கராரும் கடைசியில உங்க கால வர விட்டுரும். ஏய் ஏய் ஏய், என்ன நான் இன்னும் பழைய எஸ்ஐன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ நான் டிஐஜி. பாத்து சார், இந்த வேலையும் போயிட போகுது. சட்டத்தை மீறி எங்களை இங்க கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? நான் குற்றவாளியை கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் இது தப்பு. கண்டுபிடிச்சிட்டேன்னா இதுதான் ட்ரெண்ட். எங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா இதை தான் ஃபாலோ பண்ணும். உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். அனு, நீ என்ன முடிவெடுத்திருக்க? இதுல முடிவெடுக்க என்ன சார் இருக்கு? வராது. இது சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. மாயா, வாயா வாயா வாயா, நல்லா முன்னாடி வா. என்னம்மா ஒரு குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க? வாய மூடு. நீ போலீஸா இல்ல நான் போலீஸா? பாரு, கேட்காம வாயகைய திறந்த அடிச்சு பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். வாய முட்டு சுமாரு. கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லணும். எந்த ஊரு? பொள்ளாச்சி. அங்க என்ன தொழில்? விவசாயம். அப்புறம் நான் தான் அந்த ஊருக்கு நாட்டாம. நாட்டாமையா? ஆமாம்மா, பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் தான் நாட்டாம. நாட்டாம எப்படி இங்க வீட்டு ஆமையாச்சு? நீதானே இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாட்ச்மேனு? ஆமாம்மா. கிராமத்துல பெரிய வீட்டுல தானே இருந்திருப்ப? ஆமாம்மா, பெரிய வீடு தான். அப்புறம் எதுக்கு நீங்க கேட்ல வாட்ச்மேனா இருக்க? ஏமாந்துட்டோம். சொத்து சோகம்லாம் கைவிட்டு போயிடுச்சு. பொழப்புக்காக இங்க வந்தோம். பொழப்புக்கு வந்தீங்களா இல்ல இங்க யாரையாவது பழி வாங்க வந்தீங்களா? சுட்டு போட்டாலும் எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாதுங்க. நீ எப்ப வேலைக்கு சேர்ந்த? போன 10ஆம் தேதி. எப்படி சேர்ந்த? வேலை கேட்டேன், கொடுத்தாங்க. யாரு? புவியா? இல்ல,
அப்ப நான் அவரை பார்க்கல. அப்ப யார் வேலை கொடுத்தது? அங்க வேலை பார்த்துட்டு இருந்த பழைய வாட்ச்மேன் தான் கொடுத்தாரு. ஓ, ஒரு வாட்ச்மேன் இன்னொரு வாட்ச்மேனுக்கு வேலை கொடுத்தாரா? நம்புற மாதிரி இல்லையே. இல்லைங்க, அவரு ரொம்ப நாளா ஒத்த ஆளா டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. நான் போய் ஒரு வேலை கேட்டதும் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. நான் போட்டிருந்த யூனிஃபார்ம் கூட அவர் தான் கொடுத்தாரு. புவிய பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. ஆள் எப்படி இருப்பாரு? தங்கமானவரா தான் தோணுச்சு. என்ன பார்த்த முத நாளே அவர் நல்லா தான் பேசினாரு. எப்போ வருவாரு? டெய்லி வருவாரா? நான் வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே அவர் காணாம போயிட்டாருங்க. அதனால அவர்கிட்ட எனக்கு பெருசா பழக்கம் இல்லைங்க. காத்தடிச்ச அன்னைக்கு யார் டியூட்டில இருந்தது? நான் தாங்க இருந்தேன். அன்னைக்கு புவி அங்க வந்தாரா? வந்தாருங்க. காத்து பலமா அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாருங்க. கார்ல வந்தாரா, பைக்ல வந்தாரா? பைக்ல தாங்க வந்தாரு. அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா?